ஜனவரி 7 மற்றும் 8ஆம் தேதி உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நடக்கிறது. 30க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து 100க்கும் அதிகமான வளரும் முதலீட்டாளர்கள் பங்கேற்பதற்கான வாய்ப்பை தமிழ்நாடு வழங்குகிறது. வர விரும்புவோர் கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். அசதியில் நின்ற ஐயப்ப பக்தர்கள். அதிவேகமாக வந்த லோடு லாரி. நள்ளிரவில் கேட்ட அலறல் சத்தம். கதிகலங்கி நின்ற பக்தர்கள். அதிர்ச்சியில் உறைந்த புதுக்கோட்டை. திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஓம் சக்தி கோயில் பக்தர்கள் 16 பேர் ஒரு வேனில் ராமேஸ்வரம் சென்றுள்ளனர். அதே சமயத்தில் திருவள்ளூர் மற்றும் சென்னையிலிருந்து 22 ஐயப்ப பக்தர்கள் பிள்ளையார்பட்டிக்கும் திருக்கடையூரில் இருந்து காரில் சென்ற 6 பேர் ராமநாதபுரத்திற்கும் சென்றுள்ளனர். இவ்வாறு சென்ற அனைவரும் புதுக்கோட்டை மாவட்டம் நபனசமுத்திரம் காவல் நிலையம் எதிரே உள்ள டீ கடையில் டீ குடிப்பதற்காக வாகனத்தை நிறுத்தியுள்ளனர். இந்த டீ கடை திருச்சி டு ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் இருப்பதால் இந்த வழியாக தினசரி செல்கின்ற ஏராளமானோர் வாகனத்தை நிறுத்திவிட்டு டீ குடிப்பது வழக்கம். அதன்படி திருவள்ளூர், சென்னை, திருக்கடையூர் ஆகிய பகுதிகளில் இருந்து கோவிலுக்கு சென்ற பக்தர்கள் நள்ளிரவில் வாகனத்தை நிறுத்திவிட்டு டீ குடித்துள்ளனர். நீண்ட தூரம் பயணம் செய்து அளிப்பில் இருந்த பக்தர்கள் சற்று இளைப்பாறும் விதமாக பேசிக்கொண்டே டீ அருந்தியுள்ளனர். இதற்கிடையில் அரியலூரில் இருந்து சிவகங்கைக்கு சிமெண்ட் ஏற்றிக்கொண்டு சரக்கு லாரி ஒன்று வேகமாக சென்றுள்ளது. இந்த வாகனத்தை தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவர் ஓட்டி சென்றிருக்கிறார். அப்போது மணிகண்டன் ஓட்டி சென்ற லாரி திடீரென கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறாக சென்றுள்ளது. இதனால் அதிர்ச்சியில் உறைந்த மணிகண்டன் வாகனத்தை கட்டுப்படுத்த முயன்றுள்ளார். ஆனால் அதற்குள் கண்ணிமைக்கும் நேரத்தில் தேநீர் கடையின் எதிரே நின்று டீ குடித்துக் கொண்டிருந்தவர்கள் மீது திடீரென மோதி உள்ளது. மின்னல் வேகத்தில் வந்த கனரக வாகனம் மோதியதில் அங்கிருந்த பக்தர்கள் தூக்கி வீசப்பட்டுள்ளனர். அதன் பின்னும் நிற்காமல் தாறுமாறாக சென்ற லாரி சாலையில் ஓரமாக நின்று கொண்டிருந்தவர்கள் மீதும் மோதியிருக்கிறது. இதனால் காயமடைந்தவர்கள் பெரும் கூச்சலிட்டு கதறியுள்ளனர். அதன் பிறகு அருகே இருந்த இருசக்கர வாகனங்கள் மீதும் பயங்கரமாக மோதி ஒரு வழியாக அந்த லாரி நின்றுள்ளது. இந்த கோர விபத்தில் சாந்தி, ஜெகநாதன், ஐயப்ப பக்தர்களான மதுரவாயிலைச் சேர்ந்த சுரேஷ், திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கோகுலகிருஷ்ணன், சென்னையைச் சேர்ந்த சதீஷ் ஆகிய 5 பேரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதனால் இந்த பக்தர்களின் உடன் வந்தவர்கள் செய்வதறியாது கதறி அழுதுள்ளனர். இதையடுத்து இந்த கோர விபத்தை நேரில் பார்த்த பயணிகளும் கடைக்காரர்களும் ஓடி வந்து காயமடைந்தவர்களை மீட்டு அவர்களுக்கு தங்களால் முடிந்த முதலுதவி சிகிச்சைகளை கொடுத்துள்ளனர். அதே சமயத்தில் இந்த கோர விபத்து குறித்து போலீசாருக்கும் தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் விபத்தில் காயமடைந்தவர்களை மீட்டு உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அப்போது லாரிக்கு அடியில் சிக்கியிருந்த 4 பக்தர்களை மீட்க முடியாமல் தவித்த போலீசார் உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். தகவலின் பேரில் விரைந்து சென்ற தீயணைப்பு வீரர்களின் உதவியோடு நீண்ட நேரம் போராடி லாரிக்கு அடியில் சிக்கிய 4 பேரின் சடலத்தை JCB, கிரேன் உள்ளிட்ட இயந்திரங்களின் உதவியுடன் வெளியே எடுத்துள்ளனர். அதன் பிறகு இறந்த 5 பேரின் சடலத்தை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் இந்த விபத்தில் காயமடைந்த 3 வயது சிறுமி உட்பட 19 பேர் 108 ஆம்புலன்ஸ் மூலமாக புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். அதன் பின்னர் இந்த விபத்து குறித்து பொன் அமராவதி DSP அப்துல் ரஹ்மான் தலைமையிலான நபனசமுத்திரம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இது ஒருபுறம் இருக்க இந்த விபத்துக்கு காரணமான சிமெண்ட் லாரி ஓட்டுநர் மணிகண்டனும் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். நள்ளிரவில் டீ கடையில் டீ குடித்த பக்தர்கள் மீது சிமெண்ட் லாரி மோதிய சம்பவம் புதுக்கோட்டை பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.